வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பயிற்சி, ஆகஸ்ட் 2 சுக்கிர பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் 50-51 நாட்கள், சுக்கிரன் 28 நாட்கள். இது எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்? இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உடனே வந்துடுறதுனால தான் நம்ம சேர்த்து போடுறோம். ஆமாம். இதில் என்ன அப்படின்னா, செவ்வாய் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 20/9 வரைக்கும் இருக்கார். அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் 50 நாளுக்கு மேலே இருக்கார் அவர். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் தேதியிலிருந்து 29 தேதி, கிட்டத்தட்ட 28 நாட்கள் அவர் கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். ஏன் அப்படின்னா, கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனோட வீடு. புதனோட வீட்டில் சுக்கிரனுக்கு அங்கே வேலையே கிடையாது. எப்போவுமே அறிவோடு இருக்கிற போது பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே. இப்போ படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர பொழுதுபோக்கில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீச்சம் அடைகிறார் சுக்கிர பகவான். செவ்வாயும் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் பகை, மிதுன ராசி பகை வீட்டில் தான் இருக்க போகிறார். பட் அதை பற்றி பெரிய அளவில் இல்லை. ஏன்னா எந்தெந்த இடத்துல ஸ்தான பலமோ அதுக்குண்டான வேலைகள் கண்டிப்பாக நடக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியும் செவ்வாய் பகவானோட பெயர்ச்சியும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நமது ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாரி எல்லா பதிவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாட்ஸ்அப்பில் வாங்க பேசலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? கன்னிராசி, கன்னிராசிக்கு ஜென்ம ராசிக்கே வரக்கூடிய சுக்கிரன் அங்கே ஜென்ம ராசியில் தான் நீசமாகிறார் சுக்கிர பகவான். 10ஆம் இடத்துல செவ்வாய், அந்த பார்வை ராசிக்கு விழுது உங்களுக்கு. ஏன்னா பாவ கிரகம் இல்லையா, அந்த கன்னிராசிக்கு நன்மை செய்யாத கிரகம், முழுமையான பகை கிரகம்னு சொல்லலாம் செவ்வாய். அவரோட பார்வை ராசிக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் அதிபதி 5 குடை கிரகம் வக்ர பார்வையாக சனியுடைய பார்வையை ராசிக்கு. நிறைய பேர் இவங்கள நோட்டம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. கரெக்ட். நிறைய பேரோட பார்வை உங்கள் ராசி மேலே இருக்குது கன்னி ராசிக்கு. ஆனால் இது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா இந்த சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும்? கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் என்னதான் பகை வீட்டுக்கு வந்தாலும் 10ஆம் இடம் திக்பலம். ஸோ செவ்வாயோட ஆட்சி அங்கே இருக்குது. பகை வீட்டில் இருந்தாலும் பலம் உண்டு. ஆனால் அதே செவ்வாய் 4ஆம் பார்வை இவங்க ஜென்மராசியை பார்க்குறாரு. அங்கே தான் கொஞ்சம் பிரச்சனை. 1. 2வது சனியும் வேற பார்த்துட்டு இருக்கார், நீச்சமடைந்த சுக்கிரனை. இந்த சுக்கிரன் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு சுக்கிரன் ரொம்ப சூப்பரான ஒரு கிரகம். என்னென்னா 2-9 குடையவர், பாக்கியாதிபதி. அதே சமயம் இவங்களுக்கு எப்போவுமே பாருங்கள், பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வு அதெல்லாம் இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இருக்காது. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பொருளாதாரம் இருக்காது. பொருளாதாரம் சுமாராக இருக்கும். அதே சமயம் பாக்கியங்கள் அப்படிங்கும்போது சில பேர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதில் இருந்தால் கூட பாக்கியத்தை அனுபவிக்க முடியாத சிச்சுவேஷன் சில பேருக்கு இருக்கும். ஏன்னா இது 2-9 குடையவனே இவங்களுக்கு நீச்சம் தான் இவங்களோட ராசியில். பட் இருக்கிற ஸ்தான பலத்தில் ஓரளவுக்கு இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இந்த சுக்கிர பகவான் நீச்சமடைந்து செவ்வாயின் பார்வையையும் சனியின் பார்வையையும் பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருளாதாரங்கிறது கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கும். பட் என்ன தான் அப்படி இருந்தாலும் செவ்வாய் இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கார். 10ஆம் இடம் அப்படின்னாலே தொழில் ரீதியாக இவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுப்பார். பரபரப்பாக இருப்பாங்க, பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேஷன் இருப்பாங்க. தொழில் வியாபாரம், முதல்ல உத்தியோகத்தில் எந்த கன்னி ராசி அடிச்சுக்க முடியாது, ஏன்னா புதன். அதனால் எல்லாத்தையும் சமாளிப்பாங்க. ஆனால் இந்த செவ்வாய் இருக்கிற இடம் பகை வீடு அப்படின்னாலும் 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உத்தியோக ரீதியாகவோ தொழில் வியாபார ரீதியாகவோ கண்டிப்பாக கிடைக்கும். 1. 2வது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் 3-8 குடையவர். அப்போ முயற்சிகள் பண்ணினாலே வெற்றி இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். அதுமாதிரி அஷ்டமாதிபதி. ஸோ ஜீவன விஷயமாக அவங்க எல்லா விஷயத்துலையும் ஒரு கான்சன்ட்ரேஷன் எடுத்துப்பாங்க. அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இதெல்லாம் விட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஐயா குரு பகவான்
11ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சு உட்காந்துட்டு இருக்கார். அது போரும், எல்லாத்தையும் சவாலே சமாளின்ட்டு போயிட்டு இருப்பாங்க. 7 கூடையவன். ஒரு சுபகிரகம் நீச்சமடைந்தாலும் ஒரு சுபகிரகம் உச்சமடைஞ்சு உட்காந்துட்டு இருக்கார். அப்ப எல்லாத்தையும் இவங்க மீறி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதனால சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சாலும் இவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சார் ஒவ்வொரு இடத்துல ஒரு கிரகம் நீச்சமடையும், உச்சமடையும். அதெல்லாம் நம்ம பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எது உச்சமடைஞ்சு எந்த இடத்துல இருக்கோ அதை எடுத்துக்க வேண்டியது. இது என்ன ஒரு 30 days 28 days சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி ஆகிடும். அப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய் இவங்களுக்கு பக்க பலமாக இருக்கார், குரு சூப்பராக இருக்கார், எல்லாமே. என்ன ஒன்று, சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். வாழ்க்கை துணையோட கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கார். ஸோ வாழ்க்கை துணையை கொஞ்சம் கவனமாக எடுத்துட்டாலே குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி உத்தியோகம் சொல்லிட்டேன். உத்தியோகத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய உயர்வுகள் தான் கிடைக்கும். ஜீவன விஷயம், தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும். அதேமாரி இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம். சனி பகவான் கலத்திரத்தில் இருக்காருன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 7ஆம் இடத்துல இருந்துட்டு ஜென்மராசியை பார்த்தா கூட கவலைப்பட வேண்டாம். குரு சூப்பராக உச்சமடைஞ்சு 11ஆம் இடத்துல இருக்காரு, லாபத்தை கொடுக்கறதுக்காகவே. அப்போ இந்த தொழில் வியாபார ரீதியாக இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா தான் தொழில் வியாபாரம் விருத்தி அடையும். 10ஆம் இடம் ஒர்க் அவுட் ஆகும். செவ்வாய் 10ஆம் இடத்துக்காக இவங்க 11ஆம் இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். பண்ணினாலே தொழில் சூப்பராக இருக்கும், லாபம் நல்லபடியாக வரும். கவலையே பட வேண்டாம், தாராளமாக இவங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலாம் பெருசாக. ஓகே, இது வந்து என்னன்னாக்கா 4ஆம் இடத்தை தான் சனி செவ்வாய் பார்வை. நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை இருக்குது. இப்போ வேலை பிரச்சனைலாம் தீருமா? அது கொஞ்சம் சொன்னீங்க, ஒரு சில இது சொன்னீங்க. வேலைக்குன்னு மட்டும் தனித்துவமாக சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு சில லக்கணங்களுக்கு மட்டும், கும்ப லக்கணம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், தனுசு லக்கணம், இந்த லக்கணங்களுக்கெல்லாம் வேலை பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. இதில் வந்து என்னன்னாக்கா இந்த வேலை பிரச்சனை இந்த மாதத்தில் தீருமா? கண்டிப்பாக தீரும். ஏன்னா பலமாக செவ்வாய் உட்கார்றார் 10ஆம் இடத்துல. அப்போ அவங்க உத்தியோக ரீதியாக அவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும். ரொம்ப நாளாக வேலை இல்லாத குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். வேலையிலே இருக்காங்களா, கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். எதுக்கு? ஒரு உயர்வுக்கு. எப்போவுமே அதாங்க, ஒரு டென்ஷன் இருக்குது அப்படின்னாலே உயர்வு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. அப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் எடுத்து அந்த தொழில் உத்தியோகம் நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சி பண்ணாங்களா, இல்லை உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலகட்டத்தில். ஏன்னா 4ஆம் இடத்துல சனியோட பார்வை எல்லாம் இருந்தால் கூட கவலைப்பட வேண்டாம், செவ்வாயோட பார்வை விழுந்தால் கூட கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா அது குருவோட வீட்டில் தான் விழருது. ஸோ ஓரளவுக்கு இவங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் கண்டிப்பாக. அதனால ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குது. ஓகே, தொழில் பற்றி சொல்லிட்டீங்க, இன்னொன்று வேலைக்கும் சொல்லிட்டீங்க. திருமண வாழ்க்கை ரீதியாக, அதாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு வராங்க இல்லையா, நம்மள ஏற்கனவே போட்டிருப்போம் சனியோட பார்வை 7ஆம் பார்வை வந்து நிறைய டிஸ்டர்பை கொடுத்துட்ருக்கு, திருமணமே கைக்கூடி வரல கன்னிராசிக்கு அப்படின்ட்டு. இப்போ சுக்கிரன் வேற நீசம், இந்த டைமில் திருமணத்துக்கு உண்டான முன்னேற்றம் கிடைக்குமா? ஒன்று. இன்னொன்று வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை எல்லாம் எப்படி இருக்கும்? கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது இவங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, பெரிய ஒரு பாதகம் இருக்காது. அதான் ஃபர்ஸ்ட்லேயே கூட சொன்னீங்க, இந்த 2ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி வந்து திருமணம் நல்லா இருந்தா வேலை நல்லா இருக்காது, வேலை நல்லா இருந்தா திருமணம் நல்லா இருக்காது, ஏதோ ஒரு இதில் அவங்க போயிடுவாங்க. குடும்பம் ஓரளவுக்கு அப்படியே போயிடும். ஆனால் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் யோசனையோடு இருக்கணும். ஏன் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் குருவோட பார்வை 5ஆம் இடத்துல விழுது, 7ஆம் இடத்துல விழுது. ஆனால் அந்த 7ஆம் இடத்துல தான் சனி பகவான் உட்காந்துட்டு இருக்கார். ஆனால் அந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். ஸோ இந்த வக்ர சனியை குரு பார்க்குறது நல்லது தான். அப்போ முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் திருமணம். ஏன்னா புத்திர பாக்கியத்தை பார்க்குறாரு. ஸோ குழந்தைகள் விஷயத்தில் இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு ஒரு தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பார். ஒழுங்காக போகலையே நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இப்போ குழந்தைகளுக்கு நல்ல தொழில் போகும். அதுவே பெற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பரவாயில்ல, நம்ம ஏற்படுத்தி கொடுத்த தொழில் நல்லா விருத்தி பண்ணிட்டு போயின்னு இருக்கான் அப்படின்னு சந்தோஷத்தை கொடுக்கும். அதெல்லாம் இப்போ இந்த கன்னிராசி நேயர்களுக்கு நடக்கும். அதே மாதிரி இந்த வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கிடுவாங்க. என்னதான் 4ஆம் இடத்தை பார்த்தா கூட வாங்கிடுவாங்க. ஏன்னா குழந்தைகள் மூலமா. என்னோட கேள்வி அடுத்த கேள்வி அதுதான். ஏன்னா 4ஆம் இடம் இந்த சனி பார்வை செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால இடம் சம்பந்தமான பிரச்சனைகளும் குறையும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஸோ குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் சப்போர்ட் தாங்க வேணும், அந்த சப்போர்ட்டை பசங்க கொடுப்பாங்க.
ஸோ இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, அதெல்லாம் சூப்பராக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா குரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார். 11th பிளேஸுங்கிறது பெரிய விஷயம். ஆமாம். ஸோ நல்ல ஒரு இது. அதே சமயம் 10ஆம் இடத்துல செவ்வாய். ஸோ செவ்வாய் குரு இவங்களுக்கு நல்லா இருக்காங்க. சனி பார்த்தீங்கன்னாலும் பரவாயில்லை. என்ன ஏன்னா அவர் வக்கரத்தில் இருக்கிறது பரவாயில்லை. என்னதான் பார்வை அப்படின்னாலும் ஓரளவுக்கு இவங்களுக்கு சமாளிக்கக்கூடியது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாயும் பார்க்குறார், சனியும் பார்க்குறார். என்ன அது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்த கூடுங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. ஓகே. பரிகாரம் கன்னிராசிக்கு பரிகாரம் அப்படின்னா கண்டிப்பாக சுக்கிரன் நீச்சமடைகிறார். அதனால் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது நல்லது. மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதேமாரி குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னா ஒரு சுமங்கலி பூஜை பண்ணுறது, இல்லை சுமங்கலிக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அது வெள்ளிக்கிழமை பண்ணாலே ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனாலும் இவங்களுக்கு செவ்வாய் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார், குருவும் நல்லா இருக்காருங்கிறதுனால ஓரளவுக்கு இவங்களுக்கு சவாலை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவானின் பெயர்ச்சியாலும் செவ்வாய் பகவானின் பெயர்ச்சியாலும் அருமையாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.